கொஞ்ச நேரமாக லைவில் சாண்ட்ரா பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. சாண்ட்ரா கூட சேர்ந்து உட்காந்து அமித் தன்னோட பெரிய சேர்த்துக்கு எடுத்துகிட்ருக்காரு. அமித் கூட உட்காந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கமர்தீனும் பார்வதி உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ கமர்தீன் சொல்கிறாங்க, கனி அக்காவுக்கு உங்கள் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க, அவங்க வந்து பேசும்போது நீங்கள் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது அவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியல, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ 2 days முன்னாடி எதுக்கு கேட்டில் உட்காந்து அழுதுட்டு எல்லாருக்கிட்டே போய் கனி அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க சும்மா எல்லாத்தையும் அழுதுட்டு இருக்கும்போது அது ஆப்வியஸ்லி பிரச்சனை இருக்க மாதிரி தானே அர்த்தம். அதை வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கள் என்னான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணோடனே இவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க இதெல்லாமோ பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்வதி கிட்டே சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒன்று நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்காக நாங்கள் அட்ரெஸ் பண்ணுவோம். நாங்கள் அட்ரெஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு எங்ககிட்ட சொல்ல வரீங்கல்ல, அப்போ உங்களுக்காக நாங்கள் பேசுகிற எங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா கிட்ட ஆன்சரே இல்லை. அப்புறமா பார்வதி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கானா வினோத் அண்ணாவும் இவங்களும் வராங்க. அமித்து திருப்ப உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கானா வினோத் அண்ணா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. கனியக்கா பேசுகிறாங்கன்னா டேரெக்டாக பேச வேண்டியதானே, எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. பயப்படுறீங்கன்னொடனே என்னை பயந்தாங்கொல்லின்னு சொல்கிறீங்களான்னு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனையை வேற ஒரு பிரச்சனையாக சாண்ட்ரா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பயப்படுறீங்கன்னா பயந்தாங்கொல்லிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணலை, ஃபஸ்ட்டு வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ வந்து அமித் கானா வினோத் சொல்கிறாரு, நான் அப்படி அந்த வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, சரி ஓடி ஒழிஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லலை, ஆனால் பயப்படுறீங்கன்னு சொன்னீங்க தானே, அது ஒரு வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயப்படுறீங்கன்னு சொல்லியிருப்பேனா இருக்கும், நான் என்ன மீன் பண்ணேன்னா, நீங்கள் வந்து அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே, உங்களுக்கு திவ்யா மேலேயும் கனி மேலேயும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா நேரடியாக பேசிவிட்டு அது வேலை முடிஞ்சிடும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பழியெல்லாம் தூக்கி கானா வினோத் மேலே போடுறாங்க. நிறைய போய் பேசுகிறாங்க, ஏதோ தேவையே இல்லாமல் அவங்களே அவங்க கார்னர் பண்ணி அவங்க மேலே எல்லாம் வந்து விழுற மாதிரி ஆக்குறாங்க. அதுக்கு அமித்தும் வந்து அவங்க சைடு எடுத்து சாண்ட்ராவோட சைடு எடுத்து கானா வினோத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் உண்மையிலே புரிஞ்சு பண்ணுறாரா புரியாமல் பண்ணுறாராங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்படி தான் பார்வதியோட சைடு எடுத்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தார், திருப்பவும் பார்வதி சைடு எடுத்தால் லாஸ்ட் வீக் அவருக்கு தேவைக்கு அதிகமான திட்டு வாங்கினார், இப்போவும் சாண்ட்ராவோட சைடு எடுத்திருக்காரு. என்ன ஆக போகுது இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.